அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஏற்கனவே ஷர்ட்டை எப்படி கட்டிங் போட்டுறது போன வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோல ஷர்ட்டை எப்படி நம்ம தைக்க போறோம்ன்றது பேசிக் பிகினர்ஸா இருந்தா கூட ஈஸியா நீங்க தைச்சிடலாம். ஸோ வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பார்ட் தான் எடுத்திருக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்திருக்கிறேன். பட்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தைக்க போறோம். இந்த 2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த இடத்துல அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி பட்டன்ஸ்க்கு எவ்வளவு விட்டோமோ அது அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்க போறோம். ரைட் சைடு தான் ஃபர்ஸ்ட் தைக்க போறேன். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எது கெட்ட பக்கம்னு பார்த்துக்கோங்க. கெட்ட பக்கமா தான் நான் எடுத்திருக்கிறேன். மேல கெட்ட பக்கமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 3/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு ஆனது 3/4 இன்ச் அளவுக்கு கரெக்டா இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அகைன் டார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல வரைக்கும் நம்ம அப்படியே ஃபுல்லா ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா 1.25 இன்ச் இருக்கணும். ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் 1.25 இன்ச் இருக்கு. இப்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா டிச்சிங் போட்டுக்கிறோம். ரைட் சைடு நம்ம அதுவும் கெட்ட பக்கமா தான் ஃபோல்டு பண்ணி மடிச்சிருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் பக்கமா பார்க்கும்போது இது ரைட் சைடு இருக்கும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடு டிச்சிங் பண்ண போறேன். ரைட் சைடு ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு டிச்சிங் பண்ண போறோம். இது டிச்சிங் பண்ணும்போது இதுலயே தான் பாக்கெட் வைப்போம். லெஃப்ட் சைடு தான் பாக்கெட்டும் வைக்கிறது. ரெடிமேட் சட்டைலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா தூக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பட்டன்ஸ் இடத்துல லைட்டா தூக்கிட்டு இருக்கும் 1/4 இன்ச் அளவுக்கு. அந்த 1/4 இன்ச் துணி தூக்கிடுற மாதிரி எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு இப்ப நான் நல்ல பக்கமா தான் எடுத்திருக்கிறேன். நல்ல பக்கமா எடுத்ததுல அதுவும் கீழ் சைடு எடுத்துக்கோங்க. கீழ் சைடு எடுத்துட்டு மேலாப்புல பார்க்கும்போது நல்ல பக்கம், இது பேக் சைடு கெட்ட பக்கங்க, இது நல்ல பக்கம். நல்ல பக்கமா நான் எடுத்திருக்கிறேன். இப்ப நம்ம பொதுவாவே 2 இன்ச் அளவுக்கு விட்டுருப்போம். ஓகேவா? கரெக்டா இருக்கத நான் 2 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தேன். 2 இன்ச்சுக்கு முன்னாடி 1.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப 2 இன்ச் அளவுக்கு இருக்குங்க இது வரைக்கும். ஆனா நானு 1.25 இன்ச் அளவுக்கு அந்த அர்க்கத்துக்கு முன்னாடி 1/4 இன்ச் அளவு கம்மி பண்ணி 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி மார்க் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. கீழே கோடு பிடிச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சுனே வச்சுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் இந்த அர்க்காத்து மேல காலர் வரைக்கும் 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கோடு கிழிச்சுக்கோங்க. கோடு கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் இது கெட்ட பக்கமா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த கீழ் சைடுல இப்ப நம்ம கரெக்டா நம்ம ஃபோல்டு பண்றோம். ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டா அந்த அர்க்காத்துல ஃபோல்டு பண்ணக்கூடாது. நம்ம 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கோடு கிழிச்சல அதுலதான் அப்படியே கரெக்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி இப்படி மார்க் கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு கூட தேய்ச்சி விட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை அப்படியே அகைன் மறுபடியும் ஃபோல்டு பண்ணுவோம். ஃபோல்டு பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. இது அப்படியே 1/4 இன்ச்ல தையல் போடுங்க. இந்த சைடு தான் முனையில, இந்த கார்னர்ல போடக்கூடாது, இந்த முனையில தான் போடணும். கரெக்டா 1/4 இன்ச்ல அப்படியே 1/4 இன்ச்ல தையல் போட்டுட்டே வாங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் இந்த ஆட் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல ஃபோல்டிங் பண்ணிட்டு அப்படியே 1/4 இன்ச்ல கடைசி எண்டு வரைக்கும் தைச்சாச்சு. இப்ப நம்ம கெட்ட பக்கமா தான் தைச்சோம். நல்ல பக்கமா அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பும் போது பாருங்க இந்த 1/4 இன்ச்ல அப்படியே தூக்கிட்டு இருக்கா. நம்ம தைச்ச 1/4 இன்ச் அளவுக்கு தூக்கிட்டு இருக்கோம். நல்ல பக்கமா திருப்பிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கமா திருப்பிட்டேன். திருப்பினது இந்த 1/4 இன்ச் அளவு தூக்கிட்டு இருக்கோம். இதை நல்லா அப்படியே இழுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி தையல் போட்டோமோ அதே தையலையே ஸ்ட்ரெயிட்டா அந்த 1/4 இன்ச்சிலே தையல் போட்டிருப்போம். அதுலயே அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இழுத்துக்கணும். இழுத்துட்டே தான் தையல் போடணும். ஃபர்ஸ்ட் தையல் போட்டது அதுலேயே தான், கொஞ்சம் கூட மாறாம அதுலயே தையல் போட்டுவாங்க. ஆனா இழுத்து தைங்க, அப்பதான் ஃபோல்டிங் நல்லா மடங்கும். அதுக்காக தான். இப்ப நம்ம இந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல அதுல அப்படியே 1/4 இன்ச்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு
பக்கத்துல நம்ம இந்த பிசு துணி தூக்கிட்டு தைச்சோம். இப்ப அதே 1/4 இன்ச்ல ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து லைட்டா பிசு துணி தூக்குன மணிக்கு இருக்கும். இந்த இடத்துல காஜா பட்டனும் தச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த துணியும் கம்மியாகாது. கரெக்டா 2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ண அளவுக்கு வந்துடும். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பாக்கெட்ஸ் தைக்க போறோம். பாக்கெட் எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அளவு சட்டையில இப்போ கொடுப்பாங்கல்ல, அந்த அளவு சட்டை இந்த மேல சோல்டுல இருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கான அளவு விடுவோம். ஸோ அதை 1/2 இன்ச் அளவு சேர்த்துட்டு இந்த பாக்கெட்டு தூரம், இந்த பாக்கெட்டை தைச்ச அளவு பண்ற அளவுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு 1/2 இன்ச் போயிடணும். எதுக்காகனா நம்ம தோடு மடிச்சு தைப்போம். அதுல வந்து நம்ம தைக்காம இருக்கிறதுனால அதை 1/2 இன்ச்சுக்கு அழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 8 இன்ச்சு இருக்கு. அந்த 8 இன்ச்சு தான் எடுத்துக்கணும். ஷோல்டர்ல இருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டா இந்த இடத்துல வந்து 8 இன்ச்சு வருது. இந்த இடத்துல எனக்கு கரெக்டா இந்த செக்குடு கோடு இருக்குல்ல, கரெக்டா இந்த இடம் உங்களுக்கு எனக்கு கரெக்டா தெரியுது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க, இந்த பட்டன்ஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த பட்டன்ஸ்ல இருந்து கரெக்டா அந்த பட்டன்ஸ்ல இருந்து எனக்கு 2.5 இன்ச் கேப்ல இந்த சைடுல வந்து வருது. இப்போ கரெக்டா எனக்கு இந்த கோடு வந்து உங்களுக்கு பாக்கெட் வைக்கிறது 2.5 இன்ச்ல கரெக்டா 2.5 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. 2.5 இன்ச் அளவுக்கே வச்சுக்கோங்க. 3 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கோடு தூரமா. ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பாக்கெட் வைக்கணும்னு தெரியும். அதுக்காக தான் ஸ்கேலால கோடும் கிழிச்சுக்கிறேன். ஓகே, இந்த சைடு வந்து 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருந்தேன். பட்டன்ஸ்ல இருந்து இது வரைக்கும் 2.5 இன்ச் அளவு கேப்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பாக்கெட் தைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பீஸ் துணி எடுத்துருக்கிறேன். பாக்கெட் தைக்கிறதுக்கு ஈக்குவலா கட் பண்ணியாச்சு. நானு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் மேல வப்புல ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சு சும்மா ரப்பா ஒரு தையல் போட்டுக்கோங்க. பெரிய தையல் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தையலை பிரிச்சு விட்டுருவோம். அதுக்காக தான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த சைட்ல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. நான் பாக்கெட் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அகலம் எவ்வளவு இருக்கு பார்த்துக்கோங்க. அகலம் வந்து எனக்கு கரெக்டா வந்து 5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த உயரம் வந்து இந்த 2 சைடு எடுக்கணும். இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு. சென்டர்ல வந்து இந்த சைடோட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல இருந்து எனக்கு 4.5 இன்ச் இருக்குன்னா, இந்த சைடும் 4.5 இன்ச் இருக்குன்னா எனக்கு உயரம் 5 இன்ச் தான் இருக்கும். ஸோ இதான் நம்ம அகலம் வந்து நம்மளுக்கு 5, உயரம் வந்து ஒரு 5.5 வச்சுக்குவோம். சும்மா நான் உயரம் 5 வச்சுக்கிறேன். இந்த சைடு வந்து 5 இன்ச் வச்சுக்குவோம். ஃபோல்டு பண்ணிட்டோம். 1/2 இன்ச் தான் ஃபோல்டு பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அகலத்தை மார்க் பண்ணிடலாம். இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் ஒரு 5 இன்ச் எடுத்துக்கலாம். 5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். அது வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவுலே அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து 5 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சிருந்தோம். அந்த ஃபோல்டு பண்ணிட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. பெரிய தையல் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம அகலம் பார்த்துட்டோம். உயரம் பார்க்க போறோம். இப்போ உயரம் வந்து 5 இன்ச் அளவுக்கு எடுத்திருந்தோம். இந்த சைடும் அதே மாதிரி 5 இன்ச் அளவுக்கு எடுத்திருந்தோம். உயரம் அகலமும் நம்ம 5 இன்ச் அளவுக்கு எடுத்திருந்தோம். ஆனா சென்டர் இடம் பார்க்கும்போது இப்ப 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சென்டர் இடம் எதுன்னு தெரியும். தைச்சதுக்கு அப்புறம் 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கலாம். இடம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபோல்டு பண்ண இடம் தெரிஞ்ச இடத்துல அப்படியே கரெக்டா வந்து 5.5 இன்ச்சு. ஏன்னா நம்ம சைட்ல 2 இடத்துல பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவா 1/2 இன்ச்சு விடணும்னு சொல்லியிருந்தேன்.
இது சென்டர் இடம். இப்ப இந்த பக்கம் 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம், இந்த சைடு 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம், சென்டர் இடத்துல மட்டும் 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். தையல் போக மீதி 1/4 இன்ச்சு விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நீங்க இந்த இடத்துலதான் நம்மளுக்கு 5 இன்ச்சு வந்துச்சுங்க. அதோட எக்ஸ்ட்ராவா இந்த சைட்ல வந்து இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு மீதி கீழே இருக்கிறது 1/2 இன்ச்சுக்கு தையல்கான அளவு விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சென்டர் இடம் இருக்கு பாருங்க, அதுல 5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணதுக்கு கீழே 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கணும். அதுல சென்டரா வந்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அதே அளவுக்கு ஃபோல்டிங்கும் உங்களுக்கு இந்த இடத்துல மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் அளவுக்கு சென்டர்ல மார்க் பண்ணி அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு துணியை கட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்படி அர்க்காத் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணதுக்கு அழகா தெளிவா கிடைக்கும். சோ அதுக்குதான் அந்த மாதிரி. இப்ப ரஃபா அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இதுவும் பெரிய தையல் தாங்க. இப்போ அதே மாதிரிதான் 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே மடிச்சுட்டு சென்டர் வரும். இந்த தையல்ல அதே 1/2 இன்ச்ல ஃபோல்டு பண்ணிக்கோங்க. தையல் போட்டுக்கோங்க. அந்த இடம் வந்து இது அப்புறமா பிரிச்சு விட்டுக்கலாம். தையல் மட்டும் பிரிச்சு விட்டு மேல தையல் மட்டும் பிரிச்சு விடக்கூடாது. இது சுத்தி இந்த சைடு இந்த கீழே உள்ள சைடு எல்லாம் பிரிச்சு விட்டுக்கலாம். தச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பாக்கெட் ஜாயின் பண்ண போறோம். அளவு எடுத்து வச்சிருந்தோம். இந்த லெஃப்ட் சைடுல இது ஸ்ட்ரெயிட்டா இந்த இதுல இருந்து இந்த பக்கம் 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண இடத்துல கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே நம்ம தையல் போட போறோம். அதாவது இந்த முனை கார்னர்ல இருந்து இப்படி வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வந்து இப்படி மேலாப்புல ஸ்ட்ரெயிட்டா தையல் போடணும். அதுல கார்னர் இருந்து கூர்மையா அப்படியே மேலாப்புல வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துட்டு அப்படியே நேரா தையல் போட்டுக்கோங்க. இதை நீங்க வைக்கும் போது சின்ன தையல்ல வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் சின்ன தையலே வச்சு கரெக்டா இங்க ஈக்குவலா 2.5 இன்ச்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு ஆர்டர்ல அப்படியே தையல் போட்டுவாங்க. அப்படியே கார்னர்ல தையல் போடு. அவ்வளவுதாங்க, முடிச்சாச்சு. பாக்கெட்டு வந்துச்சுங்க. அந்த இதெல்லாம் பிரிச்சாச்சு. கரெக்டா ஓரத்தையல் மாதிரி போட்டு இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி வந்து இங்க பாருங்க இதெல்லாம் சுத்தி ஓரத்தையல் மாதிரி போட்டு அழகா பாக்கெட் வச்சு பாருங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்க பினிஷிங் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பா ஷேப் மாதிரி கூட கொண்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு மட்டும் தான், இந்த சென்டரை வந்து மட்டும் தையல் போட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பாக்கெட் உள்ள போடணும் பொருள், அதுக்காக தான் சொல்றேன். இந்த இடத்துல மட்டும் நீங்க அப்படியே அழகா ஷேப்பா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து தையல் பிரிஞ்சு வராம இருக்கும். ஏன்னா சில பேர் நிறைய பேர் பாக்கெட் இது சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். அதனாலதான் இந்த இடத்துல நல்லா அழகா ஷேப் மாதிரி என்ன மாடல் வேணா போட்டுக்கோங்க. ஆனா இந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்குள்ளதான் போட முடியும். போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, பாக்கெட் ரெடி. நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் எப்படி தைக்கணுன்றத பார்க்கலாம். வீடியோ லென்த்தா போறதுனால பார்ட் 1 பார்ட் 2வா போடுறேன். இது பார்ட் 1 வீடியோ. பேக் பார்ட்டை வந்து பார்ட் 2 வீடியோவா போடுறேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.